இதெல்லாம் தான் முக்கியமான 5 மார்க்லயே படிச்சுக்கோ. சரி ஓகேடா, 3 மார்க்கு 2 மார்க்கு சொல்லுடா. நீங்க எக்ஸாம் அதுக்கே இப்படி பாக்குறீங்க? ஏன்டா உனக்கு எக்ஸாம் நினைச்சு பயமாவே இல்லையாடா? ஏதோ 10 பேஜ் படிச்சுட்டு வந்து கதை எழுதுறா நானு. நான் எழுதுற 10 பேஜும் கதை தான். அவன் ஒரு மாட்டேன் நீ படி. தம்பி, நான் தான் இப்ப உங்க எக்ஸாம் இன்சார்ஜ். யாராச்சும் பிட்டிக்கு வச்சிருந்தீங்கன்னா இப்ப எடுத்து வீசிருங்க. ஒரு கொஸ்டின் பேப்பர் வாங்கியாச்சு. நம்ம படிச்ச கேள்வி எல்லாம் வந்திருக்குதுன்னு பாக்கலாம். நம்ம படிச்ச 1 மார்க் எல்லாம் வந்திருக்குது, 2 மார்க் 3 மார்க் எல்லாம் கேட்டிருக்காங்க. 5 மார்க் 10 படிச்சோம், 5 வந்திருக்குது. பிக் கேள்வி நம்ம படிச்சது வந்திருக்குது. ஓகே, அவ்வளவுதான். நாம படிச்சதெல்லாம் வந்திருக்குது. இந்த எக்ஸாம் நம்ம பாஸ் ஆயிடலாம். ஓ, இதுதான் கொஸ்டின் பேப்பரா? இது நம்ம கையில. ஹாய். டே மச்சி, டேய் ஏதாவது காட்டுற? டேய் எனக்கே ஒண்ணும் தெரியாதுடா. டேய் 1 மார்க் மட்டும் சொல்ற. டேய் சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாதுடா. செத்தானும் காட்ட மாட்டேன்டா. என்ன எல்லாம் எழுதுறானுங்க? சே, வழக்கம் போல பாட்டு எழுதுவோம். ஏண்டி விட்டு போன உணர்ச்சி வசப்பட்டு சத்தமா பாடிட்டனும். கொஸ்டின் பேப்பர் இருக்கிறது எழுதியாச்சு, வேற என்ன எழுதலாம்? மச்சிக்கிட்டு கேட்போம். டேய் மச்சி, டேய் என்னடா? டேய் பேப்பர் கொடுறா. சார் பேப்பர் கேட்குறேங்க சார். யார வேணா நம்பு, ஆனா எக்ஸாம் அல்ல காட்டுறேன்னு சொல்றேன் பாத்தியா, அந்த ஃப்ரெண்டை மட்டும் நம்பவே நம்பாத. டேய் பிட்டுக்கு வச்சுக்கிறியா? சார் இல்ல சார். சரி, யாராச்சும் பிட் அடிச்சா சொல்லு. ஓகே சார். ஆரம்பிக்கலாமா? ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் 5 minutes எல்லாம் குயிக் எழுதுங்க. அவ்வளவுதான், ஒரு வழியா முடிச்சாச்சு. மெகமிங் சார். என்னப்பா சார் எக்ஸாம்? ஏய் லாஸ்ட் 5 minutesரா. இந்த டைமும் லேட்டா வந்துட்டுனா சரி ஓகே, சாரி சார். அடுத்த எக்ஸாமுக்காச்சும் நேரத்தில் வரணும். டைம் எல்லாம் பேப்பர் கொடுங்க. டேய் மச்சி, எக்ஸாம்ல பாஸ் ஆயிருவீல, அத பார்ட் 2ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுல நீங்க எந்த மாதிரி ஸ்டூடெண்ட்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.
அப்புறம் நாளைக்கு பார்க்கலாம்.